தற்போதைய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனக்கு எதிரான வழக்குகளை எதிர்த்து பாலியல் கைதி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனு மீது தமிழக அரசு தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தமிழக அரசு என்னென்ன வாதங்களை முன்வைத்திருக்கிறாங்க? சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது எனவும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியுள்ளதால் வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என ஞானசேகரன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அன்னிக்குளம் வளாகத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் தான் இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் அந்த நீதிபதி விடுமுறை என்பதால் வழக்கு சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது ஞானசேகரன் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி ஞானசேகரன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு காவல்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு அனைத்து முகாந்திரங்களும் உள்ளதாகவும் இவர்தான் குற்றம் செய்திருக்கிறார் என்பதற்கு அனைத்து ஆதாரங்களும் உள்ளதால் ஞானசேகரனை வழக்கில் இருந்து விடுவிக்க கூடாது எனவும் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து விடுவிக்க கோரிய ஞானசேகரன் மனு மீதான வாதங்களை முன்வைப்பதற்காக விசாரணையை நாளைக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.